ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் பிரியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் நீங்கள் சஷ்டி விரதம் இன்றைக்கி இருக்கலாம் அப்படின்னா, நாளைக்கு சஷ்டி திதி நாளை காலை 9:45 மணி அளவு வரைக்கும் இருக்குதுங்க. அந்த டைமில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நாமத்தை நீங்கள் 6 முறை சொன்னீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், அப்புறம் வீண் விரய செலவுகள் இதெல்லாம் தீரும். அது என்ன நாமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நீங்கள் சஷ்டி விரதம் இருக்க முடியலை, உங்களால் விளக்கு ஒன்றும் ஏற்றலை அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் இந்த நேரத்தை கட்டாயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் பிரம்ம முகூர்த்த டைமில் எழும்புறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த டைமில் கூட நீங்கள் இதை சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் காலையில் சும்மா நீங்கள் முருகரை நினச்சிட்டே தூங்குறீங்க, அவரை நினச்சிட்டே எழும்புறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நாமத்தை மட்டும் சொன்னால் போதும். இதுவும் என்னென்னா, நீங்கள் எப்பவும் கேள்விப்பட்டது தான், ஓம் சஷ்டி பதையே நமோ நமக. இதை ஒரு 6 முறை சொல்லிவிட்டு நீங்கள் காலையில் எழும்புங்க. நீங்கள் பூஜைகள் பண்ணலை, விளக்கு ஏற்றலை, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நாமத்தை 6 முறை சொல்லுங்கள். மற்ற மாதிரி நான் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போகிறேன், நாளைக்கு காலையில் நான் முருகருக்கு வழிபாடு செய்யலாமா, விளக்கேற்றலாமா, இன்றைக்கி சஷ்டி விரதத்தை நான் பண்ணலை, எனக்கு விளக்கேற்றுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க நாளைக்கு காலையில் சஷ்டி திதி 9:45 வரைக்கும் இருக்குது. அந்த டைமில் நான் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை நீங்கள் 6 முறை சொல்லுங்கள். அதுக்கு 6 1 ரூபாய் நாணயமோ இல்லை ஒரு ரூபாய் நாணயம் வைத்து 6 முறை கூட சொல்லலாம். அது என்ன நாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ரிங் சரவண பவா. மறுபடியும் சொல்கிறேன், ஓம் ரிங் சரவண பவா. நீங்கள் 6 நாணயம் வச்சுருக்கீங்க அப்படின்னா 6 முறை இதை சொல்லுங்கள். இல்லை ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது அப்படின்னா 6 முறை சொல்லிவிட்டு அந்த 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் உங்களோட பர்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லை பீரோவில் நீங்கள் காசு வைக்கிற இடமோ இல்லை எங்கே நீங்கள் காசு அதிகமாக வைத்து இந்த உங்களோட செலவுகளுக்காக பயன்படுத்துவீங்களோ அந்த இடத்துல இந்த 1 ரூபாய் நாணயத்தை பத்திரமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேரும். வீண் விரய செலவுகள் கண்டிப்பாக குறையும். இது நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சஷ்டி திதி இருக்கிறதுனால நான் இந்த பதிவை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த பதிவை பார்த்த முருகர் பக்தராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவான்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போஸ்ட் பண்ணுங்கள். நானும் எவ்வளோ முருக பக்தர்கள் நம்மளோட பதிவுகளை பார்க்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவேன். நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் உங்கள்கிட்ட நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க மேரேஜ் ஆகி அவங்களுக்கு 3 வருஷம் ஆச்சுங்க. 3 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஃபேமிலியில் நிறைய இஷ்யூ. அவங்களுக்கு ஃபேமிலியில் வரதட்சணை கொடுமை, அப்புறம் ஹஸ்பண்ட் பேசாமல் இருந்து ஒரு 6 மாதமாக ஹஸ்பண்ட் பேசாமல் இருந்து அதுக்கப்புறமா அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்துருக்காங்க. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க ஹஸ்பண்ட் பேசி முடித்ததுக்கு அவங்க நிறைய இந்த வழிபாடுகள்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாளாக எதுவுமே ஒர்க்கே ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்களோட திருமணமே 7:30 சனி டைமில் நடந்திருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த முடிய போகிற டைமில் அந்த 7:30 சனி டைம்லேயே நடந்தனால அதோட தாக்கமும் சேர்ந்து இவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சேர்ந்து இவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்க அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் பேசாமல் இருந்திருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் வெளியே ஃபாரினில் இருந்திருக்காங்க, இவங்க ஊரில் இருந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் உள்ளவங்க சொல்கிறத கேட்டு பேசாமல் இருந்து அந்த மாதிரி இருந்திருக்காங்க. மறுபடியும் என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன மிராக்கிள் நடந்துச்சுன்னு தெரியலை. அவங்க 6 மாதம் கழித்து அவங்க ஹஸ்பண்டை மறுபடியும் காண்டாக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம், நான் முருகரை நம்பி திருச்செந்தூரில் போய் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு அதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் என் கூட சேர்ந்தார் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் நல்லா பேசி எடுத்து இருந்ததுக்கப்புறமா
அவங்க ஹஸ்பண்ட் ஆனாலுமே ஃபாரினில் தான் இருந்தாங்க. இருந்ததுக்கப்புறமா அவங்க வந்து அங்கே வந்து சஷ்டி விரதம் இருந்தாங்க. இவங்க வந்து ஊரில் வந்து சஷ்டி விரதம் இருந்தாங்க. குழந்தை கிடையாது, 3 வருஷம் ஆயும். அப்போ அவங்க அப்படி சஷ்டி விரதம் இருந்து ஊருக்கு வந்த அப்புறமும் கடைசி 5வது தடவையாக சஷ்டி விரதம். மொதல் சஷ்டி விரதத்துலேயே அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. அவங்க ஹஸ்பண்டு ஊருக்கு வர டைமில் வந்து அவங்க வந்து 5வது சஷ்டி விரதம் வந்து இருக்கணும். அப்போ 5வது சஷ்டி விரதம் இருந்து அவங்க வந்து அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு வந்து போயிருக்கிறாங்க. அந்த டைமில் அவங்க சாமி கும்பிடும்போது அவங்க கையில் வந்து யாரோ ஒரு குழந்தையை வந்து கொடுத்த மாதிரி இருந்துச்சான். இவங்களும் குழந்தை தாங்கன்னு சொல்லி இவங்களும் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தா கையில் வந்து எதுவுமே இல்லை. அப்புறம் அவங்க வந்து அதை வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கிட்டேயும் சொல்லலை. அவங்க மனசுக்குள்ளேயே வச்சு இருந்திருக்குறாங்க. அடுத்த மாதம் வந்து சஷ்டிக்கு அவங்க வந்து விரதம் இருக்க அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து ஒத்துழைக்கலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஸோ வந்து முருகர் வந்து எல்லாருக்குமே வந்து உடனே வந்து எதையும் வந்து தந்துடுறது கிடையாதுங்க. நிறைய சோதனைகளை கொடுப்பார். அவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்க ஹஸ்பண்டே அவங்களுக்கு இல்லைன்னு ஆனதுக்கப்புறமும் அவங்க வந்து மறுபடியும் முருகரை நம்பி அவங்க வந்து அவங்களோட லைஃப் பார்ட்னர் கூட சேர்றதுக்கே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிருந்துச்சு. அப்போ அவங்க அவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க முருகரை நம்பி. அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தை கிடைக்க கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. அதுக்கும் அவங்க வந்து முருகரை தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து நான் வந்து முருகருக்கு வந்து இந்த பூஜைகள் பண்ணேன், அந்த பூஜைகள் பண்ணேன், எனக்கு வந்து அவர் எதுவுமே செய்யலை, நான் அதனால் அவரை கும்பிட மாட்டேன்னுலாம் சொல்லலை. அவர் சோதனைகளை தந்தாலும் அதுக்கான முடிவையும் அவரே தருவாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து முருகரை வந்து கும்பிட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயும் நிறைய சகோதரிகள் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து சஷ்டி விரதம் இருக்கிறேன், வேல்மாறல் படிக்கிறேன், எனக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய விஷயம் இருக்குன்னு. நீங்களும் நம்பி திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பம் நடக்கும். நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம்ம அனைவரையுமே காப்பாற்றுவார். இது வந்து நான் சொன்னது வந்து கதை கிடையாதுங்க, உண்மையான ரியல் டைம் ஸ்டோரி. நீங்கள் வந்து நம்புகிறவங்க வந்து நம்புங்க. அவங்க வந்து இப்போ வந்து ஒரு அழகான பெண் குழந்தைய வந்து பெற்றெடுத்திருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி ஓரளவுக்கு நல்லா தான் போகுது. ஆனால் இருக்கிற பெரியவங்க வந்து இன்னும் இஷ்யூ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அதையும் தாண்டி முருகர் வந்து என்னோடய லைஃப்பை வந்து நல்லாக்குவார்னு நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க. ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயந்தான் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோடு காத்திருந்தால் எல்லாமே நல்லதாக தாங்க நடக்கும். ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள், கட்டாயமாக நல்ல முடிவுகள் வரும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.